ஃபர்ஸ்ட் இவங்க கூப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூப்பிடாமலே ஒருத்தர் வாசல்லே நின்றுகிட்டு இருக்காப்புல, அவர் தான் பாமக. காங்கிரஸ் போகுங்கிறது உலகத்துக்கே தெரியும். திமுகவுடைய எம்எல்ஏக்களை வச்சு எம்பி ஆகி அது மூலியமா ஆதாயம் தேடிக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. இந்த கவுண்டமணி காமெடி தான். ஒரு பையன் சொன்னான்னு கப்பல் வேலையை நம்பி போனங்க ஐயா, என் புத்தியை செருப்பாக திரும்ப இங்க வந்து நிக்கணும். அவங்களுக்கு பிரதமர் பதவியே ஒரு காலகட்டத்தில் தேடி வந்துச்சு. உங்களுக்கு பிரதமரே தரோம், சிபிஎம் எடுக்கிற முடிவுக்கு 90% சிபிஐயும் உடன்படும் அப்படின்றதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது இந்த வாட்டி சிவி சண்முகம் காட்டுல தான் மழை. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பொதுச் செயலாளர் சிவி சண்முகம் தான். கால் மேல கால் போட்டு அடுத்த அமாவாசையா வருவாரு. காங்கிரஸே இந்த முடிவு எடுக்கும் போது பாமகவை ஏன் இவங்க நெருக்கடி கொடுக்கலன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப திமுகவை மேலும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறதான் பாஜக ஏதோ ஒரு சட்டங்களை கொண்டு வருது, அங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா இங்க விஜயோடைய ஸ்டாண்ட் என்ன? ஒருவேளை அவர் மௌனம் காத்தாருன்னா காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்ன? இப்ப இதே மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்துச்சு. திமுக ஏத்துக்க முடியாது போங்கடான்னு வெளியே அனுப்புச்சு. அதே மாதிரி விஜய் செஞ்சாருன்னா நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போம். இப்ப 108ல் 1 சபாநாயகர் போய் மறுபடியும் 1 அவர் ராஜினாமா பண்ணாலும் இன்னும் 12 கிட்ட தேவைப்படுது. 12 பேர் அவர் தேடி எடுக்கணும். பெரிய நெருக்கடியா இருக்கு. இவ்வளவு அட்டூழியங்கள், சட்ட ஒழுங்கு பத்தி இவரு பேசலாமா? நடந்து ஒரு நாள்ல இவ்வளவு ஸ்டோரி நம்மளால அடுக்க முடியுது. அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, எல்லாமே தாவிக கட்சிக்காரன் பண்ணது. நீங்க எல்லாம் ஒருவேளை இவங்க மழை பெஞ்சிச்சுன்னா அது திமுக பண்ணாதனாலதான் அது தண்ணி தேங்கி நிக்குதுன்னு ஒரு காரணத்தை கொண்டு வருவாங்க. எப்படி மோடி ட்ரிக் தான். ஏன் இப்படி ஆச்சுன்னா நேரு விட்டுட்டு போனது அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இங்கே நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சேகுவார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் முடிந்து விஜய் முதலமைச்சராக போகிறார். நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் அவர் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். இப்படியான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த மேஜிக் நம்பர் 118 எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது. அதை பத்தி அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. நாங்க கூப்பிட்டா வந்துருவாங்க, இப்பதான் நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, முன்னாடிதான் எவ்வளவு வாக்கு வாங்குவாருன்னு தெரியாது, பர்சன்டேஜ் தெரியாது, அதனால ஒரு தயக்கம் இருந்தது. இப்போ நாங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டோம், எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெனாவட்டோட தான் அவங்க இப்போ அணுகிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகே இவங்களுக்கு தான் மேஜராக அவங்க கூப்பிட்ற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க கூப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூப்பிடாமலே ஒருத்தர் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்காப்புல, அவர் தான் பாமக. கூப்பிடவே இல்லை, நான் இங்கே தான் நிற்கிறேன், எனக்கு துணை முறை கொடுங்க, நீங்கள் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க ஏன்னா பேக் ஃபயர் ஆகும். அதிமுக கூட்டணியில யாரையாவது உடச்சு கூப்பிட்டோன்னா நம்மளை கேள்வி கொண்டுருவாங்க அப்படின்னு பேக் ஃபயர்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் லாபி நடக்குது. செங்கோட்டையனை வச்சு ஒரு சில எம்எல்ஏக்களை, அதிமுக எம்எல்ஏக்களை கூப்பிடலாம், இல்ல சிவி சண்முகம் வைக்கலாம், இல்ல எஸ்பி வேலுமணி வச்சு ஏதாவது ஒரு எம்எல்ஏக்களை நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கான வேலைகளும் உள்ளடி வேலைகள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் போகுங்கிறது உலகத்துக்கே தெரியும். காங்கிரஸ் முன்னாடியே போய் ஹோட்டல்ல போய் இட்லி நல்லா இருக்கும்னு போய் சாப்பிட்டு வந்தவங்க தானே, அதனால போவாங்கன்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது, தேர்தலுக்கு முன்னாடியே நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணது, காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு சட்டமன்றம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப அழுத்தமா சொன்னேன். அதே மாதிரி காலையில இந்த செய்தி உருவாகாத முன்னாடியே நான் என்னோட பதிவுல என்ன சொன்னேன்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு, தரிசனம் பிடிச்ச காங்கிரஸை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு பதிவு பண்ணோம். அப்போ காங்கிரஸ் போயிருது. இது எப்படின்னா, காங்கிரஸ் தன்னைத்தானே தாந்தலையிலே தானே மண்ணவாரி குட்டிக்கிறதுக்கான வேலை தான் இது. பின்னாடி உணர்வாங்க அப்படிங்கறதான். இனிமே விஜயோட ஃபோர்ஸ் தான் தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு உள்ள போய் போட்டிருக்கிறதுக்கான இருப்பாங்கிற மாதிரி ஒரு மனநிலையில போறாங்க. அப்படிதான் அறிக்கையும் வந்துச்சு. அடுத்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி தொடரும் அப்படின்னு போட்டு ராகுல் காந்தியும் அதுக்கு பேசுறேன்றாரு. நன்றி கெட்ட ஒரு சொல்லுவோம்ல, அதுதான். திமுகவுடைய எம்எல்ஏக்களை வச்சு எம்பி ஆகி அது மூலியமா ஆதாயம் தேடிக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. நம்ம பேசணும்னா நிறைய பேச முடியும். காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம், ஆட்சியில இல்லாத போது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம்னு நிறைய பேச முடியும். சரி, அதே மாதிரி காங்கிரஸ் மற்ற மாநிலங்கள்ல பாஜகவை எப்படி வலுவா எதிர்த்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஜீரோ. இப்ப பாஜக ஒரு அஜெண்டா வச்சிருக்கு, பாரதம், அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கும்ன்றதான் அவங்களோட மெயின் அஜெண்டா. அதே மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கானா? கிடையாது. மேற்கு வங்கத்துல அவங்களுடைய ரோல் என்ன? பாஜக எதிர்ப்பா, மம்தா எதிர்ப்பா? அதுல நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. கேரளாவில் பாஜக எதிர்ப்பா இல்ல கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பா? சிவசேனா எதிர்ப்பா இல்ல இந்த எதிர்ப்பா? இப்படி பார்த்தோம்னா
காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லயும் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில யாரு கூடயாவது போய் உட்காந்து, இப்போ கூட ஒரு ஏதோ உள்ளாட்சி தேர்தல் நினைச்சேன், பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி செய்தி. எங்க நமக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அல்ப கட்சி தான் அந்த கட்சி. ஏன் அந்த கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்றோம்னா, காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் கட்சியா தனியா நடத்தியிருக்கா, இல்ல ஏதாவது ஒரு மாநாடு நடத்தியிருக்கா, இளைஞர்கள் மாநாடோ இல்ல மாநில மாநாடு, மகளிருக்கான மாநாடோ இல்ல ஒட்டுமொத்த கட்சிக்கான மாநாடோ இந்த கடைசி 5 வருஷத்துல நடத்தியிருக்கா, இல்ல கடைசி 10 வருஷத்துல நடத்தியிருக்கான்னு கூட பேசுவோம். அதை கூட வேண்டாம். காங்கிரஸ் கடைசியா 5 வருஷத்துல தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அனைவரையும் கூட்டி ஒரு கூட்டம் போட்டிருக்கா, பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்கா? அதுக்கு கூட அந்த கட்சிக்கு ஒரு திராணி இல்லை. கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த கட்சி பல்வேறு அணிகளா பிரிஞ்சு கிடக்கு. அப்படியான ஒரு கட்சி திமுகவுல இருந்து உள்ளடி வேலை பார்த்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சாபக்கேடா இருக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கறதா நம்மளுடைய ஸ்டாண்ட். இன்னொன்னு, அவங்களால திமுக ஓட்டும் வரல. இப்ப இந்த 5 கூட உறுதியா சொல்ல முடியும் திமுகவுடைய ஓட்டு வங்கி தான். எப்படி பாஜக அதிமுகவுடைய முதுகுல ஏறி சவாரி செஞ்சுச்சோ அப்படிதான் திமுகவோட முதுகுல ஏறி தான் காங்கிரஸ் வந்துச்சு. காங்கிரஸ் தனியா நின்னா எத்தனை டெபாசிட் வாங்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும்? எதுவுமே வாங்காது, கஷ்டம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். நல்ல விஷயம் போகட்டும் அப்படின்னு. இப்போ ஒண்ணுமே இல்லை, காங்கிரஸ் அங்க போயிருச்சு. செங்கோட்டையனையும் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் ஒரு லாபி பண்ணி ஒரு 20-30 எம்எல்ஏக்களை உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இப்ப தாவேக்கா ஒரு முடிவு எடுக்குது, காங்கிரஸ் நீங்க எனக்கு வேணாம் கிளம்புங்க அப்படின்னுச்சுன்னா காங்கிரஸ் என்ன செய்யும்? இந்த கவுண்டமணி காமெடி தான். ஒரு பையன் சொன்னான்னு கப்பல் வேலையை நம்பி போனங்க ஐயா, என் புத்தியை செருப்பாக திரும்ப இங்க வந்து நிக்கணும். ஆனா நம்ம திமுக என்ன செய்யும்னா, அவங்க எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு ஏத்துக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் திரும்ப வந்தாலும் ஏத்துக்குவாங்க. அந்த நிலையில இனிமே இருக்கக்கூடாதுங்க என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இப்ப இது காங்கிரஸோடைய போக்கு. இன்னொரு பக்கம் பாமக அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. சௌமியா அன்புமணிக்கு துணை முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ ஏதோ ஒண்ணு அவர் டீல் பேசுறாங்க, அது ஒண்ணு இருக்குது. ஆச்சரியப்படும் விதமாக திமுக கூட்டணியில் இருந்து சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல், தேமுதிக எல்லாருக்குமே வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அது என்ன எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஐயுஎம்எல் ரொம்ப தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, விஜய் கூட கூட்டணி இல்ல. இன்னொன்னு, விஜய் வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் அவர் வாங்கல. அவர் வாங்கினது பறையர்கள், எஸ்சி ஓட்டு தான் வாங்கினாரு, இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் அவர் வாங்கல. அதனாலதான் ஐயுஎம்எல் ரொம்ப தெளிவா உங்களோட கூட்டணி இல்லைன்ற ஸ்டாண்ட்ல அவங்க நேத்தே அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது, சிபிஎம் வந்து இந்த போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு நான் பதவி விலகிக்கிறேன், நீங்க நின்னு ஜெயிங்க. ஆமா, எனக்கு விசிகா பத்தின ஸ்டாண்ட் என்னன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா சிபிஎம்மோட ஸ்டாண்ட் என்னால சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து பிரதமர் பதவியே ஒரு காலகட்டத்துல தேடி வந்துச்சு. உங்களுக்கு பிரதமரே தரோம், இதே மாதிரி தொங்கு சபை இருக்கும் போதுதான். ஆமா, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிரதமர் பதவி எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது, அதனால அது எங்களுக்கு வேணான்னு உதறி தள்ளினவங்க தான். அதனால இப்பயும் மதசார்பற்ற கூட்டணியில தான் நாங்கள் தொடர்றோம்னு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா அதுல அவங்க உறுதியா இருப்பாங்க அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். சிபிஎம் எடுக்கிற முடிவுக்கு 90% சிபிஐயும் உடன்படும் அப்படின்றதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். விசிகா வந்து இப்ப இருக்கிற நிலைமையில அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுல சில குளறுபடிகள்லாம் இருக்கிறதுனால அங்க என்ன மாதிரியான நிலை உருவாகும்ன்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது, விசிகாவோட வாக்கு வங்கியும் தாவேகாவுக்கு போயிருக்கு, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட்டியல் சாதியினர் வாக்குகள் பெருவாரியா போயிருக்கு. அதனால அந்த கட்சி என்ன, அதனாலதான் விசிக வந்து அந்த ஓட்டுகளை வந்து கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுக்கல. ஆனா பாமக வன்னியர் ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி அதிமுக கொடுத்துருச்சு. அதனாலதான் அவங்க ஒரு 40 சீட் அப்படின்ற மாதிரி வர முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த வாட்டி சிவி சண்முகம் காட்டுலதான் மழை. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பொதுச் செயலாளர் சிவி சண்முகம் தான். கால் மேல கால் போட்டு அடுத்த அமாவாசையா வருவாரு. ஒரு கால டைம்ல முக்குளத்தோர் அதிமுகவை ஒரு கைக்குள்ள வச்சிருந்தாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அடுத்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க வச்சிருந்தாங்க. இப்ப வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வந்து அதிமுகவை கைப்பற்ற போகிறார். அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் தான் ராஜா. அவர் என்ன கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுதான் ஆகணும், என்ன வேணும் போட இருக்கவான்ற அளவுக்கு மிரட்டுவார். அதனால பொதுச் செயலாளராக சிவி சண்முகம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வருவார்ன்றதுதான் தெரியுது. அது தனி லாபி தான். அவங்க போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவங்க கொள்கையெல்லாம் பார்த்து சேர்க்காம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா சேர்த்துப்பாங்க. தாவேக்காலாம் அதெல்லாம் கூச்சப்பட மாட்டாங்க. கூப்பா கிருஷ்ணன் யாரு, அங்க இருக்க பாதி அதிமுக ஆளுங்க எல்லாரும் யாரு, இங்கிருந்து போனவங்க தானே, அப்ப அவங்கள சேர்த்துப்பாங்க. அப்படி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவரு லெட்டர் கொடுக்கறதுனுடைய விளைவு என்னன்னா, நமக்கு வந்து காவி சாயம் பூசிடக்கூடாது, இன்னொன்னு திமுகவை பலவீனப்படுத்தணும். அதிமுக ஆல்ரெடி பலவீனம். ஆமா, அப்ப திமுகவை பலவீனப்படுத்தணும், நமக்கு காவி சாயம் அடிச்சிடக்கூடாது, நாம இங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல பாஜகவோட ஒரு அணுகுமுறை இருக்கணும் அப்படிங்கறதுதான்
ஒரு இதோட முற்போக்கு முகமும் வேணும், ஆமா. பிஜேபியோட பிஜேபி அண்டர்ஸ்டாண்ட்லயே இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தணும், மோடியோட கை கோர்த்துக்கிட்டே இந்த பக்கம் முறைக்கிற மாதிரியே ஒரு போட்டோ ஷூட் நடத்தணும், காக்கி டவுசர் காக்கி வெள்ளை சட்டை போட்டுக்கணும், RSS காரன் இல்லன்னு சொல்லிக்கணும். அதுதான் இங்க மெயின் பிளான். அதை தாண்டி ஏன் இவங்க தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வச்சிருக்க தேமுதிகவையோ இல்ல ஒரு சீட்டு வச்சிருக்க அமமுகவையோ இவங்க ஏன் அணுகல அப்படின்றதுல கேள்விக்குறி இருக்கு. திமுக பலவீனப்படுத்தணும், அதுதான் அவங்களோட மெயின் காரணம். இல்லைன்னா பாமக 4 வச்சிருக்கேன், நேரம் வாங்க கூப்பிட்டு இருக்கலாமே. அமமுக ஒண்ணுதான் இருக்குது. ஆமா, அவங்களுக்கு எந்த நெருக்கடியுமே கிடையாது. அவங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை கடுமையா திட்டினவங்க. இங்க பாருங்க, இது மாதிரிலாம் இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு அவங்க மோடியவும் திட்டினவங்க தான். தாராளமா வருவாங்க, தேமுதிக வருவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையல. பாமகவுக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை. அவங்க கடந்த காலத்துல அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணவங்க தான். அவங்க தாராளமா வரலாம். காங்கிரஸே இந்த முடிவு எடுக்கும் போது பாமகவை ஏன் இவங்க நெருக்கடி கொடுக்கலன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப திமுகவை மேலும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய அஜெண்டா. ஆமா, இப்ப ஒருவேளை கூட்டணி கட்சியோட சேர்த்து திமுக 109 108 தொகுதியும் தாவேக 59ம் இது அதிமுக ஒரு 50க்கு மேல வந்து இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு பெரிய சிக்கல், பெரிய நெருக்கடி. உண்மையா நம்மளால வீடியோவும் பேச முடியாது, தலையை வெளியே காட்ட முடியாது, அசிங்கமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம இந்த மாதிரியான ஒரு போக்கு நமக்கு வரலங்கிறது தான். யார்கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்கிறோம்? அது கவர்னர் ஆட்சியே போயிடும், யாருக்கும் ஆதரவு தரமாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துடும். அப்படி ஒரு நிலைமை இங்க வரல அப்படிங்கிறதான் நாம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர் சாருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைச்சாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆமா, வேற வழி இல்லாம நிதிஷ்குமாருக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் நிதியை வாரி வழங்கிட்டு இருக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வாரி தடவி கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லப்பா, எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டா உத்தரவாதம் இருந்துட போறாங்க. அதுல என்ன நெருக்கடி வந்துட போகுது? அமைச்சர் பதவி விட்டுட்டு போயிருவாங்களா? இருக்கு. இப்ப காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கு. ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ்ல நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி ஏதோ ஒண்ணு பேசுறாரு, அவர் அவையில இருந்து வெளிநடப்பு செய்யறாரு, இல்ல கைது செய்யப்படுறாரு, இல்ல பாஜக ஏதோ ஒரு சட்டங்களை கொண்டு வருது, அங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா இங்க விஜயோடைய ஸ்டாண்ட் என்ன? ஒருவேளை அவர் மௌனம் காத்தாருன்னா காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற ஒரு நெருக்கடி வரும். இப்போ ஒருவேளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற சிபிஎம்மோ சிபிஐயோ இல்ல விசிகாவே போனா கூட, இல்ல நீங்க வந்து பாஜகவை கடுமையா இருக்கல, நான் உங்களுக்கு ஆதரவு தரது நிப்பாட்டுறேன்னு வெளியே வந்து திமுக குள்ள போறாங்க, இல்ல அவங்க தனியாவே வராங்க அப்படின்னா விஜய்க்கு மறுபடியும் தொங்கு சபை வருது இல்ல. அப்ப இந்த நெருக்கடிகள் அப்படின்னா இது ஒரு நெருக்கடியான ஒரு அரசியல் காலகட்டம் தானே. ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒத்து போற ஒரு ஐடியாலஜியா. இப்ப பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இவர் ஆந்திரா முதலமைச்சருக்கும் ஜெகன்மோகனா அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் பெரிய கருத்து மோதல்லாம் இருக்காது, அரசியல் ரீதியான கருத்து மோதல்லாம் இருக்காது. அவங்க வந்து ஒன்னாவே இருந்துப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லைல்ல, பெரிய கருத்து மோதல் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். அப்ப அந்த கூட்டணி கட்சிகளை சாதகம் பாதகம் இல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய நெருக்கடியில தான் விஜய் இருக்கிறார். இப்ப 108ல் 1 சபாநாயகர் போய் மறுபடியும் 1 அவர் ராஜினாமா பண்ணாலும் இன்னும் 12 கிட்ட தேவைப்படுது. 12 பேர் அவர் தேடி எடுக்கணும். பெரிய நெருக்கடியா இருக்கு. 12 பேர்ல அது 2 பக்கம். ஒரு பக்கம் டிவி கீழ இருந்து ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ நான் விலைக்கிறேங்க அப்படின்னு சொன்னா ஆட்சிக்கு வந்துடும், முடிஞ்சு. அப்ப எவ்வளவு பெரிய நெருக்கடியோட காலகட்டத்தோட இந்த ஆட்சி நகர போகுது அப்படிங்கறதுதான் சவால். இதுக்கு நடுவுல இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு நிதி வாங்கணும், இந்த தமிழ்நாடு திவாலாகாம பாத்துக்கணும், இவர் அறிவிச்ச ஒட்டுமொத்த ஸ்கீம்ஸையும் இவர் அறிவிச்சு எல்லாமே பண்ணணும். அதை விட மெயினா இவனுங்க எல்லாரும் திமுக அரசாங்கத்தின் மீது வச்ச அதே குற்றச்சாட்டை இப்ப எல்லாரும் வைப்பாங்க, தமிழ்நாட்டு கடன் அதிகரிக்கவே கூடாது அப்படின்னு வைப்பாங்க. அது முதல்ல நான் இருப்பேன். இதெல்லாம் தாண்டி விட்டுருங்க, இன்னைக்கு பாஜக ஆப் அடிக்குது. இவங்க காங்கிரஸோட கூட்டணின்னு அறிவிச்ச உடனே அங்க இருந்து ஒன்றிய அரசுக்கு பிரதமர் ஸ்ரீ திட்டத்தை பிஎம்சி திட்டத்தை தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி இந்த கடிதத்தை நீங்க அரசு பள்ளியில நிறைவேற்றுங்கன்னு சொல்லுது. சமர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்துக்கு நிதி. இப்ப வந்து விஜயோடைய ஸ்டாண்ட் என்ன? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதே மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்துச்சு, திமுக ஏத்துக்க முடியாது போங்கடான்னு வெளியே அனுப்புச்சு. அதே மாதிரி விஜய் செஞ்சாருன்னா நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவர் என்ன செய்வார்? இனி இவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்க முடியாது. இல்லையா? இப்போ இதை கொண்டு வருவதன் மூலமாக அதை விஜய் எதிர்ப்பாரு. இது மூலமா அவருக்கு ஒரு முற்போக்கு முகம் கிடைக்கும். அதன் வழியே சிபிஎம் சிபிஐ விசியோட ஆதரவை பெறுவதற்கு ஒரு உதவி செய்ய முடியும். அதுக்காக அப்படி ஒரு இதை உருவாக்குறேன். ஆட்சியே ஏத்துக்கல. சரி, இது ஒண்ணு ஓகே, ஒரு கருத்து இது ஒண்ணு ஓகே. நாளைக்கு இவர்கிட்டயும் ஒரு 108 இருக்கு அப்படின்னா ஒரு 3 எம்எல்ஏ வச்சு 3 எம்பி அவரால் அங்க வாங்க முடியும். மறுபடியும் அவங்க வந்து தொகுதி மறுவரையை சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மசோதா நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ விஜயுடைய ஸ்டாண்ட் என்ன? எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து எதிர்த்து அறிக்கை வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எதிர்த்து அறிக்கை வெளியிட்டாரு.
அங்க அவர் ஆதரவு கொடுப்பாரா, இது எதிர்ப்பு கொடுப்பாரா? எதிர்ப்புனா எதுவும் எப்படி? பேச வேண்டாம், அமைதியா இருங்க, ஆனா ஓட்டு மட்டும் எதிராக போடுங்கன்னு சொல்ல மாட்டாரா? அவங்க பேசுறது பயப்படுறாங்கிறது புரியுது. பேசாம கூட அவங்க ஓட்டு போட்டு வர முடியல. ஏன்னா எலெக்ஷன் நடக்கும்ல அங்க. நான் கடந்த காலத்திலே சொல்றேன், கடந்த காலத்துல விஜய் எப்போது பாஜகவை கடுமையாக விமர்சிச்சார், எப்போது கரூருக்கு அப்புறமா அவருடைய வாயிலிருந்து எத்தனை மாதத்துக்கு அப்புறமா பாஜகன்னு அவர் வாயிலிருந்து வந்துச்சு. எஸ்ஐஆர் விவகாரம் தலை தூக்கி நின்னும் போது கூட அவர் வாயிலிருந்து பாஜகன்ற வார்த்தையே வரல, தேர்தல் ஆணையம்ன்ற வார்த்தையே வரல. திருப்பரங்குன்ற விவகாரத்துல அவர் மௌனம் காத்தாரு. மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மௌனம் காக்குறாரு. இந்த தொகுதி மறுவரை சட்டத்துல இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் அந்த சட்டத்தையே எரிச்சு தூக்கி எறிகிறாரு. அப்புறம் கூட்டணி கட்சிகளை எரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அதை சூறையாடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் குரல் கொடுத்ததனுடைய விளைவுதான் அந்த சட்டம் பாஸ் ஆகாம ரிஜெக்ட் ஆச்சு. அப்ப அதே மாதிரி உக்கரத்தோட இவர் வந்து போராடுவாரான்னு கேட்டா, கடந்த காலத்துல விஜயோட எதிர்ப்பு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு யூகம் கிடைக்குது. தமிழ்நாடு தலைமை தாங்கியது. ஆமா, இப்ப அந்த இடம் இருக்குமா இருக்குமா? வெறும் அறிக்கை மட்டுமே விடக்கூடியவரா விஜய் இருப்பாரா? அப்படி விடுறதுனால இவர் எக்ஸ்போஸ் ஆவாருன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கும் காரணம் திமுக, இதுக்கும் காரணம் திமுக அப்படின்னு சொல்ல முடியாது. ஐடியாலஜிக்கலா உள்ள பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி மக்கள் சொல்ற காரணம் என்ன? இங்க பெண்கள் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கே ஒரு போக்சோ, காலையிலேயே ஒரு போக்சோ, காலையில ஒரு போக்சோ, நேத்து மதியானம் ஒரு ஆட்டை நடு ரோட்ல போட்டு வெட்டி. பாம்பு தினேஷ் அவர் பேரு. பாம்பு தினேஷ் என்ன உசு விட்டாரு தெரியல. அங்க போய் பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு. இப்ப நம்ம கேட்போம், சரி இதெல்லாம் நீங்க பேசணும்ல, ஒரு அறிக்கை வெளியிடணும்ல, கடுமையான கண்டன நடவடிக்கை எடுக்கணும். எந்த அபிஷியலும் வரல. கைது, போக்சோ வழக்குல கைது. இப்போ வரைக்கும் பொதுச் செயலாளர் இருந்து யாரும் எதுவும் பண்ணவே இல்லை. அடுத்ததா ஆட்டத்தூ வெட்டி இதுல போடுறாங்க. திருச்சியில குடவுன் எரிப்பு. இன்னொரு பக்கம் அட்டூழியங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் குடிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ தலைமைக்கு அனுப்பவா, தலைமையெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு. நான் சொல்லல, அவர் சொல்றது. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு அட்டூழியங்கள், சட்ட ஒழுங்கு பத்தி இவரு பேசலாமா? நடந்து ஒரு நாள்ல இவ்வளவு ஸ்டோரி நம்மளால அடுக்க முடியுது. அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, எல்லாமே தாவேகா கட்சிக்காரன் பண்ணது. காமன் சோ பீப்புள்லாம் கிடையாது, எல்லாமே தாவே கட்சிக்காரன் பண்ணு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இது இனிமே இன்னும் ஹையஸ்டா நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப பண்ற எல்லாமே தாவேக்காரன் பண்ணிட்டு. இன்னொரு செய்தி கூட, இன்னொரு வீடியோ கூட வந்தது. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணி அவங்க அம்மாவையும் பிடிச்சி அடிச்சிருக்கிறா அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி, இன்னைக்கு வீடியோ வந்து ஒன்று போயிருக்கு. இப்ப இதெல்லாம் எங்க போகும்? இதுல இவரோட முதல் கையெழுத்து என்ன? எல்லாரும் சொல்றாங்க 200 யூனிட் ஃப்ரீன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 200 யூனிட் மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சந்தோஷம் தான். ஆனா தமிழ்நாடு திவால் ஆகக்கூடாது. திவாலாகி மோசமான நிலைக்கு தள்ளி விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் திமுகவோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சி வந்துச்சுன்னா அதை நிப்பாட்டெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படியே நமக்கு வந்து நேபாள் மாதிரி, இப்ப இலங்கை மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னோட பயம். அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறவ அம்பேத்கர் சொன்னதுதான், நீ ஒரு விஷயத்த கொண்டு போறனா ஒன்னு அதை முன்னோக்கி கொண்டு போ, இல்லைன்னா அதே இடத்துல வை, தயவு செய்து பின்னாடி மட்டும் கொண்டு போயிடாத அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் விஜய்க்கு நம்ம உணர்த்த வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு பல போராட்டங்களை கண்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டுக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதை வந்து சீரழிக்க கூடாது, அதை இன்னும் சிறப்பா மேல கொண்டு போங்க அப்படிங்கிறது தான். நீங்க எல்லாம் ஒருவேளை இவங்க மழை பெஞ்சிச்சுன்னா அது திமுக பண்ணாதனாலதான் அது தண்ணி தேங்கி நிக்குதுன்னு ஒரு காரணத்தை கொண்டு வருவாங்க. எப்படி மோடி ட்ரிக் தான், ஏன் இப்படி ஆச்சுன்னா நேரு விட்டுட்டு போனது அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. இப்ப நாம இன்னொன்னு வைக்கணும். தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் ஆட்சி செய்த இந்த 5 வருஷத்துல, குறிப்பா 2011 இருந்து 21 கழிச்சிருங்க, அப்பெல்லாம் அகல பாதாளத்துல இருந்துச்சு. இந்த 5 வருஷத்துல கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. கல்வியில, பெண்கள் பாதுகாப்புல, வேலை வாய்ப்புல, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல, சுகாதாரத்துல, இதுல எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முதலிடம். நம்ம சொல்லல, ஒன்றிய அரசாங்கத்தோட டேட்டா சொல்லுது, ஒன்றிய அரசாங்கத்தோட டேட்டா. இப்ப இது எல்லாமே சிறப்பா இருக்குல்ல, இது அப்படியே கொண்டு போகணும். நீங்க இது கீழே கூட கொண்டு வரணும், இது அப்படியே கொண்டு போகணும். இந்த டேட்டா ரேஷியோ குறையாம இருக்கணும், அதை செய்யணும். இப்ப இதுக்கு காரணம் திமுகன்னு இவர் சொல்ல முடியாது, அவங்க நம்பர் 1ல வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடங்கள்ல நம்ம தள்ளப்படுவோம் அப்படிங்கறதான் தாவேக்காவுடைய ஆட்சிக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசிருக்கிறீங்க. இன்னும் ஆட்சிக்கு பொறுப்பேற்கல அவரு, அதுக்கு பிறகுதான் இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். என்ன யார் யார் கூட்டணி வர்றாங்க போறாங்கிறது தொடர்ந்து தெரிஞ்சிடும், பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.